இளைய குமாரனிடத்துல இருந்த ஒரு பெரிய மனதைரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்ன வந்தாலும் யார்கிட்ட போக மாட்டேன், எங்க அப்பாட்ட மட்டும் நான் போக மாட்டேன். அவனுடைய மனசுல அவனை தடுத்து நிறுத்தினது என்ன அப்படின்னா, அப்பாட்ட மட்டும் போகக்கூடாது, அப்பாட்ட மட்டும் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, அப்பா வந்து போகாத வாங்காத, நீ போனா ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, நீ இருன்னு சொல்லும்போது தன்னுடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்காம வலுக்கட்டாயமோ சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுன்னு வாங்கிட்டு போனனால இப்போ இவனுக்குள்ள ஒரு நீதி என்ன அப்படின்னா, என்ன வந்தாலும் எங்க போகக்கூடாது சொல்லுங்களேன். இப்போ அவனுடைய பணம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாட்ட போல, அதற்கு பிறகு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட அப்பாட்ட போல. இது அது கடைசியில் எங்கன்னா, பன்றிக்கு தின்னுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையாமா. அப்பதான் பைபிள் சொல்லுது, இப்ப புத்தி கேட்கல. புத்தி தெளிஞ்ச உடனே இளையகுமாரன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் எழுந்து கேட்கல என் தகப்பனார் இடத்திற்கு. ஆனா புத்தி தெளிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வந்தாலும் எங்க அப்பாட்ட மட்டும் போக மாட்டேன், எங்க அப்பாட்ட மட்டும் போக மாட்டேன். ஏன் அப்பாட்ட போக மாட்டேன்? கிண்டல் பண்ணாங்கன்னா, போன இல்லை திட்டுனாங்கன்னா எனக்கு கௌரவ குறைச்சல், எனக்கு கௌரவ குறைச்சல். சில நேரத்தில் கௌரவன்றது மாதிரி பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் விட மாட்டார், ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன்னா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தருக்கு செய்யணுன்றது விருப்பமாக இருக்குமானால், உங்களை எந்த பக்கத்தில் நீங்கள் என்ன அசுத்தமாக இருக்கிறீங்களோ அதை கிளீன் பண்ணாமல் நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டார். இப்போ அப்பாட்ட போய் நின்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, யார்கிட்ட போய் நின்னாலும் இவன்கிட்ட போய் மட்டும் நிற்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வைராக்கியமாக நிற்போம் பாருங்களேன். ஆனால் அடி மேலே அடி வந்தால் அம்மியும் நகரும்ன்றது மாதிரி அடி மேலே அடி கொடுக்கும்போது தன்னை போல எங்கே போய் நிற்போம்? நம்ம அங்கே உட்காந்து கத்துவோம், ஆண்டவரே இவங்கிட்டெல்லாம் வந்து நிற்க வச்சிங்களே, அதுக்கு தானப்பா உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன். ஆண்டவர் சொல்ல, நான் சொல்கிறேன், ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கடைசியில் ஜெயிக்க போகிறது யார் அப்படின்னா நீங்கள் அல்ல, கர்த்தர் தான் ஜெயிக்க போகிறாரு, கர்த்தர் தான் ஜெயிக்க போகிறாரு. அவருக்கு முன்னாடி நானா நீயான்னு நம்மளால் பார்க்க முடியாது, அவருக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காமிப்பேன்னு சொல்ல முடியாது. அதற்கு மாறாக நம்மை தாழ்த்துவோமே ஆனால் வாக்கு தத்தங்கள் உடனே நிறைவேறும். ஸோ இந்த வாசிங் பிரேயரில் யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், என் வாக்கு தத்தம் ஏன் நிறைவேறலை, ஏன் நிறைவேறலை? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் உன்னிடத்துல கழுவ வேண்டியது இருக்கிறது, இன்னும் உங்களிடத்துல சுத்திகரிக்க வேண்டியது இருக்கிறது, இன்னும் நீங்கள் தாழ்த்த வேண்டியது இருக்கிறது, இன்னும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்பொழுது நான் உனக்கு இரக்கம் செய்து உன்னை நான் உயர்த்துவேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன். எனக்கு ரெடியாகாத ஆள் வேண்டாம், எனக்கு ரெடியான ஆள் தான் வேணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நம்புகிறேன், அவர் பெருகவும் நாம் சிறுகவும், அவர் உயரட்டும், அவருடைய நாமம் உயரட்டும், என்னை உருவாக்கும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன். பரவாயில்லப்பா, இதுவரைக்கும் என்ன உடைச்சிங்க, இதுவரைக்கும் என்ன உருவாக்குறீங்க, இன்னும் என்ன சுத்தப்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை 100% நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. இன்னொரு விஷயம் கூட சொல்லும், என்னை பூடமிட்டா பொன்னாக துலங்கிடுவே. சொல்லுவேன், என்னை பூடமிட்டா பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே. சத்தமா உந்தன் சொல்லை உணவு போல் காத்துக்கொள்வே, உந்தன் சொல்லை உணவு போல் காத்துக்கொள். இப்ப கையமல் உமக்கு ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் எல்லாரும் சொல்லுங்க உமக்கு.
யாக்கோபுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, தான் மேல ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். நீங்க பாருங்க, ஏசா கொஞ்சம் பசியோட அந்த கூடுல கொஞ்சம் குடுன்னு சொன்ன உடனே அங்கே என்ன பண்றாரு, சரி உனக்கு கூலா வேணும், நீ எனக்கு என்ன தருவ, நீ எனக்கு என்ன தருவ. பாருங்க, அந்த இடத்துல தான் அண்ணங்கிட்டே பிசினஸ் பெரிய விதமா பேசி உடனே அவங்க என்ன சொல்ற, என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தந்துடுறியா அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா தந்துடுறேன். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பெரிய நேக்கா வாங்கிட்டாரு. அதற்கு பிறகு தன்னுடைய தாயோட சேர்ந்து தன்னுடைய தகப்பனாரை வஞ்சிச்சிட்டாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாமனாரையும் விட்டு வைக்கல. சும்மா நினைக்கிறீங்களா? அதுவும் 2 புள்ளை இருக்குது. ஒரு புள்ள மூத்த புள்ளை, இன்னொரு புள்ளை இளைய புள்ளை. மூத்த புள்ளை கொஞ்சம் என்ன எப்படி இருக்கும்னு சொன்னா, அவங்க கொஞ்சம் கூச்ச பார்வை அப்படின்னு சொல்லுது, அப்படின்னா கொஞ்சம் அழகு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இவருக்கு யார் தான் பிடிக்குது? இப்போ நீங்கள் பார்த்து யாக்கோபுன்னு நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே இவருடைய செலெக்ஷன் எல்லாம் எப்படி தான் இருக்கும் சொல்லுங்களேன். ஞானமா பெஸ்டா 2 பிள்ளை இருக்கிற இடத்துல மூத்த பிள்ளையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்றது நியாயம். அது இல்லாமல் சின்ன பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது, அந்த பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறேன் அப்படின் போது எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ எல்லாத்துலேயும் வந்துட்டாரு. அப்புறம் மாமனார் 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறதுக்கு அப்புறம் என்ன சம்பளத்தை ஏமாத்துற, இதா பாரு ஒரு போட்டி வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி வரி உள்ளது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் சேர்த்து சொல்றாரு, நான் வெறும் கோலும் கையுமா போனேன், இப்போ சொல்லுங்களேன் 2 பெரிய பரிவாரத்தோட வர, ரொம்ப சந்தோஷம்ப்பா, உன்னை யாருமே ஏமாத்த முடியாதுப்பா, நீ யாரெல்லாம் உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க தான்ப்பா ஏமாந்து போவாங்க, நீ பயங்கரமான பிரில்லியன்ட்ப்பா, பெரிய ஞானி தான். ஆனா இடையில யாப்போக்கு என்கிற அந்த நதிக்கரையில வரும்போது அவன் பிந்தி யாக்கோபு தனித்திருந்து ஒரு புருஷனோட என்ன போராடுறான் அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய. ஹலோ, யாக்கோபு எத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கினான்னு நினைக்கிறீங்க? அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு, அப்பா அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு, அம்மா அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு, லாபானுடைய 2 பொண்ணையும் வாங்கியாச்சு, அவனுடைய ஆடு மாடையும் வாங்கியாச்சு. ஏண்டா இன்னுமா உனக்கு நிறைய இல்லை? நம்ம அப்படித்தானே கேட்போம். இப்ப எதுக்கு ஜெபம் பண்றாரு? இப்ப எதுக்கு ஜெபம் பண்றாரு? இவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாத்தையுமே ஞானமா செஞ்ச உடனே நம்ம சம்பாரிச்சிடலாம் நினைச்சிட்டாரு. நீங்க ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. ஆமே, நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ யாக்கோபுக்கு ஒரே ஒரு ஞானம் வருது. என்ன ஞானம் அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு சம்பாதிச்சாலும், நான் ரொம்ப பிரில்லியண்டா சம்பாதிச்சாலும், இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியாதுன்னா, பயம் இல்லாம வாழ முடியாது, சந்தோஷமா வாழ முடியாது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் யார் அப்படின்னா, என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அந்த கர்த்தர் சமூகத்தில் உட்காரும் போதுதான் இப்ப ஆண்டவர் சொல்றார், இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாமல். யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்னா, எத்தன், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல் என்கிறது பெரிய ஆசீர்வாதத்திற்கு சமானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் என்ன வேணாலும் செய்யலாம், பிரதர் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா கடைசியில் எங்க தான் நிக்கணும், எங்க தான் நிக்கணும். அதான் ஒரு வாலிபன் ஆண்டவரை சந்திக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையுமே பண்ணிட்டியா? எல்லாத்தையும் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன், எல்லாத்துலயும் நான் கரெக்டா இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு. வேதம் சொல்ல, அது என்னால, அது என்னால. இப்போ ஒன்று நினச்சிக்கங்களேன், அப்படியே ஆண்டவரே எனக்கு உள்ளது எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுக்கணுமா? ரெடி ஆண்டவரே, நான் இப்பவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் பண்ணியிருந்தா அவன்கிட்ட இருந்ததை விட 100 மடங்கு அதிகமாக ஆண்டவரால் கொடுத்துருக்க முடியுமா? சொல்லுங்களேன், கொடுத்துருக்க முடியும். ஆனால் இந்த ஒரே ஒரு வீக்னஸ், ஒரே ஒரு பலவீனம். என்ன பலவீனம் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து, இப்போ இதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்குறோன்றது என்னது முட்டாள்தனமா இல்லை? அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இது ஒன்று மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, இது ஒன்று மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், இது ஒன்று மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது பாஸ்டர், இது ஒன்று மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே.
இதுக்கு வேறு வழி ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே, இதை மாற்ற மாட்டீங்களா? சில பிள்ளைகள் அப்படிதான் சொல்லுவாங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க, யாரையோ ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு, பாஸ்டர் அவரை நான் கொண்டு வந்துடுறேன், எல்லாத்தையும் விட்டுருங்க, இது ஒண்ணு மட்டும் ஆண்டவர் எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நான் எல்லாத்துலயுமே கிளியர், ஆனா இதுல ஒண்ணுல தானப்பா எல்லாமே அடங்கி இருக்குது. ஹலோ, சில நேரத்தில் 1000 டெஸ்ட் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு என்ன டெஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒன்று மட்டும்தான் இருக்கும். நீங்க இப்ப பாருங்களேன், நல்லா கவனிச்சுங்க. உங்களிலே இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு கஞ்சி பிடிக்கும்? கஞ்சி குடிக்கிறது பிடிக்கும்? ஓ, எல்லாருமே நம்ம இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு கஞ்சி ரொம்ப பிடிக்கும், கஞ்சி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கஞ்சி நான் ஏதோ பூண்டு போட்டு குடிக்கலாம், அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் சிலருக்கு கஞ்சியை பார்த்தாலே என்னவா இருக்கும் சொல்லுங்களேன். இப்போ எனக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு பிடிக்கும், எனக்கு முன்னாடி கஞ்சி கொடுக்கும்போது சந்தோஷத்தோட நான் குடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கஞ்சியே பிடிக்காத ஒருத்தர் அதை குடிப்பாங்க பாருங்க, அதுதான் இது தியாகம் இல்லை. கஞ்சி குடிக்கிறதெல்லாம் ஒரு தியாகமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவருக்கு கேட்கல, அது அவருக்கு பெரிய தியாகம், அது அவருக்கு பெரிய தியாகம். உங்களுடைய வாழ்க்கையில சிலர் ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்ப்பார், உங்கள்கிட்ட மட்டுமே எதிர்பார்ப்பார். அது சிலருக்கு சின்ன விஷயமா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு அது உங்களுடைய ஆத்மாவை சம்பந்தப்பட்டது இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இடத்துல இது ஒன்றை மட்டும் எனக்காக விட்டு கொடுக்குறியா மகளேன்னு கேட்கும்போது, மகனேன்னு கேட்கும்போது, ஐ ஆம் ரெடின்னு உருவாக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த வாக்கு தத்தங்கள் தரையிலே விழவே விழாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கல்யாணமான பிள்ளைகள் வந்து நிறைய பேர், நான் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, உங்க அம்மா அப்பாட்ட மட்டும் ஃபோன் பண்ணி பேசாத இப்படின்னு ஒரு கணவனார் சொன்னாங்கன்னு வைங்களேன். ஹலோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா உங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி பேசாதேன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, அதை மட்டும் ஒண்ணு மட்டும், ஹலோ, அதை மட்டும் சொல்லாதீங்க, வேற என்ன வேணாலும் கேளுங்க, நான் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்க அம்மா அப்பாட்ட மட்டும் என்ன பண்ண முடியாது, என்னால பேசாம இருக்க. இப்போ டெஸ்ட் வந்து உங்களுக்கு வேற எந்த டெஸ்ட்டும் இல்லை, அது ஒன்று தான் டெஸ்ட், அது ஒன்று எக்ஸாம் தான். ஏன்னா நீங்க அதுல மட்டும்தான் வீக். அதனால ஆண்டவர் சில நேரத்தில் நம்மிடத்துல முழுமையை எதிர்பார்க்கிறவர். எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. லிஸ்ட் கத்தரை அடிக்கிட்டே வர, நீ அப்படி நல்லவன், நீ இப்படி நல்லவன், நீ இலைப்படையாமல் பிரயாசப்படைய, ஐயோ ஐயோ, அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இது எல்லாவற்றை பார்க்கலாம், எனக்கு ஒண்ணுதான் முக்கியம், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்கிறதை நினைத்து மனம் திரும்புவாய் ஆனால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கு சில நேரத்தில் அந்த ஒண்ணுதான் கத்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசுறாரா? அந்த சின்ன அழுக்கு, அந்த சின்ன பலவீனம், அந்த சின்ன காரியம் கத்தர் சொல்றாரு, அதையும் ரெடி பண்ணிட்டேன்னா உன் வாக்கு தத்தம் நிச்சயமாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறது. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சமீபமான நேரம் வந்து விட்டது, சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளை 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு சொன்னது, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு சொன்னது, அவர் சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் உங்களுக்கு, நீங்கள் நம்ப பண்ணின எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் உங்களுக்கு அப்படியே நிறைவேற்ற போகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா அந்த ஒரு குறை எதுவா இருந்தாலும் நான் ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தம், நாம் விட்டு கொடுக்கிறதற்கு ஆயத்தம், நாம் மன்னிக்கிறதற்கு ஆயத்தம், நான் அர்ப்பணிக்கிறதற்கு ஆயத்தம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இனி என்னுடைய விருப்பம் அல்ல, இனி என்னுடைய இஷ்டம் அல்ல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இனி என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்லப்பா. முழு பலத்தோட சொல்லுங்க, என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே,
என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க. நீர் நம்ப பண்ணின வார்த்தையை உமது அடியனுக்காக இந்த ஒரு விசை நினைத்தருள்வீராக. இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் நினைப்பூட்டினீரே அப்பா. அந்த வார்த்தை எங்க பிள்ளைங்க ஒரு நாள் நம்பினாங்களே, ஒரு நாள் இரவில் அந்த வார்த்தையை நம்பினாங்களே, நியூ இயர் ஆராதனையில நம்பினாங்களே ஆண்டவரே, நியூ மந்த் ப்ராமிஸ் வேல நம்பினாங்களே ஆண்டவரே, உபவாச ஜபத்துல நம்பினாங்களே ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே நிறைவேறும்படியாய் இப்பொழுது எங்களுக்குள்ளே எந்த அழுக்குகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது மாறட்டும். உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாத உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் பொய் என்று சொல்லி நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னது மறவாமல் பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின வாக்குகளை நிறைவேற்றுவீர். சொன்னதை நீர் செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்க மட்டும் நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. என் கையை கொண்டு தொடங்கினதை என் கையை கொண்டே நீ நிறைவேற்றுவீர். ஆமா சிஸ்டர், ஆமா பிரதர், உங்க கையை கொண்டு கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணதை இந்த ஆண்டுல மறுபடியும் கர்த்தர் சீர்படுத்த ஆரம்பிக்கட்டும். உங்க கைகளை கொண்டே மறுபடியும் அதை கட்டுவாராக, மறுபடியும் அதை நட்டுவாராக. உங்களை கொண்டே அந்த காரியத்தை கர்த்தர் செய்வாராக. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து நீர் முடித்து கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினது என் கையை கொண்டு என் கையை கொண்டு இப்ப சொல்லோ மறவாமல் நினைப்பவரே ஏசையா. கைகளை உயர்த்தி மறவாமல் நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்று. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நம்ம கையில இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் அப்படியே விட்டுறணும்.
மோசையை குறித்து வேதம் சொல்லுது, அவருடைய கையில் இறுக்கமா உன்னை பிடிச்சிருக்கிறாரு. என்ன பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நான் திக்குவாயும். ஆனா உண்மையிலேயே அவர் திக்குவாயும் மந்தனா உள்ளவரா? சொல்லுங்க. மோசையானவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்கிலும் செயலிலும் அவர் யாராமோ வல்லவன். ஒரு காலத்துல மோசே வாக்குலையும் செயல்லையும் அவர் என்னவா இருந்தாருன்னா வல்லவரா இருந்தாரு. ஆனா இப்போ ஆண்டவர் அவரை நடத்திட்டு போன அந்த 40 வருஷத்துல எல்லாத்தையுமே அவர் இழந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய பலம் மறைஞ்சிருச்சு. இப்ப எது முன்னாடி நிக்குதுன்னா அவருடைய பலவீனம் தான் முன்னாடி நிக்குது. ஆனா வேதம் சொல்லுது, உன் பலவீனத்தில் என் பலன். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு கட்டுரை பிள்ளைகளே, ஒரு நாள் உங்க கண்ணுக்கு முன்னாடி பலமா இருந்த நிறைய நீங்க இந்த காரியம் என்னால செய்ய முடியும், இந்த காரியம் என்னால செய்ய முடியும், இதுல நான் டேலண்டட் அப்படின்னு நினைச்ச நிறைய காரியங்கள் இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி பலவீனமா இருக்கலாம். எனக்கு இது தெரியாது, எனக்கு இது செய்யவே தெரியாது, நான் அதில் ரொம்ப வீக் ஆயிட்டேன், நான் ரொம்ப பலவீனம் ஆயிட்டேன். அதெல்லாம் ஒரு காலம் சார், அதெல்லாம் ஒரு காலம் நான் நம்பி கடன் வாங்கினேன், ஒரு காலம் போய் நின்று. ஆனால் இன்னைக்கெல்லாம் அந்த தைரியம் எதுவுமே இல்லை. மோசையை போல ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ அந்த பலவீனத்தையே இருக்க பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணாத, நீ இருக்காத. மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க, நீங்க உங்க கையில ஒரு சிலதை இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இதுதான் என் தலையெழுத்து, இதான் என் வாழ்க்கை, இதான் என்னுடைய காரியம் எல்லாம் இதான். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஏன் அப்படி சொல்றீங்க? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும் இல்லை. மோசே ரொம்ப அழகா அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு அவரு. அதனால இன்னைக்கு ஒரு முயற்சி எடுப்போம். என் கையில எதெல்லாம் இயலாமை, எதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சு இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே தளர்த்துட்டு, ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை இட. சத்தமா சொல்லுங்க. நம்பர் 1, ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னை முற்றிலும் கழுவுவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாக்கு தத்தம் எப்ப நம்ம ஃபுல்லா கரெக்ட் ஆயிடுறோமோ அப்ப வாக்கு தத்தம் நிறைவேற ஆரம்பமாகும். இரண்டாவது, வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ பிடிச்சிட்டு இருக்கிறத என்ன பண்ண அப்படின்னா, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அப்படியே எனிவே என்ன வேணாலும் இவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு கூட ஏதோ பிடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எதையுமே ரொம்ப டைட்டா இதுதான் அப்படி பிடிச்சிட்டு இருக்காத. நீ அந்த புடியை விட்டுரு. நிச்சயமாய் உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு நான் வல்லவர் என்று கர்த்தர் ஆணை இடுகிறார். நீங்க தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு சின்ன கயிறை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு போட் வந்துருச்சு. இப்போ நீங்க இன்னும் அந்த கயிறையை பிடிச்சிட்டு இருந்தா அந்த போட்டில் ஏறி தப்பிச்சு நீங்க போக முடியாது. நீங்க என்ன விடணும் அப்படின்னு சொன்னா, அந்த கயிறு மேல இருக்கிற நம்பிக்கையை இப்ப நீங்க விட்டு நீங்க எது மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்க, அந்த போட்டு மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். நான் நம்புறேன், அந்த படகு யாருன்னா கர்த்தர். அந்த படகு யாருன்னா கர்த்தர். உங்க கையில இருக்கிற அந்த பிடியெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருவோம், அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுருவோம். என்னை பலப்படுத்துகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட மாட்டார். எனக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அவர் வாயினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் அதை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே விட்டுறணும். அப்படியே நம்முடைய திட்டங்கள், செயல்பாடுகள், பிளான் எல்லாத்தையுமே சில நேரத்தில் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே இனி நீர் என்ன நடத்துகிறீரோ உங்க கையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கா ஒன்ன பிளான் பண்ணி போறதுக்கு தெரியாது. ஆனா நீங்க பிளான் பண்ணி நீங்க திட்டம் போட்டு அதுல என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, என்னை கொண்டு போங்க ஆண்டவரே, உங்களுடைய கையில நான் இருக்கிறேன். என்னை எப்படி வேணாலும் நீங்க வணைஞ்சுக்குங்க ஆண்டவரே. டெய்லி ஜெபம் பண்ணும்போது கூட நீங்க எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, இப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணணும்.
ஆண்டவரே எனக்கு இப்படி கொண்டு போங்க ஆண்டவரே, இப்படி கொண்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. அதற்கு மாறாக என்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு, ஆண்டவரே உங்க கையில நான் இருக்கிறேன், உங்க கையில இருக்கிறேன், நீங்க என்னை எப்படி நடத்தணும்னு சித்தமோ அப்படி நடத்துங்கன்னு அவருடைய கையில மட்டும் நீங்க கொடுங்களேன். உங்க அவருடைய கையில கொடுங்க. ஆரம்பம் கஷ்டமா இருக்கும், ஆரம்பம் கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், உங்களுடைய முடிவு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பிரமிக்கத்தக்கதா இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு நீதி கேடு செய்யவே மாட்டார். ரொம்ப அழகா ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போவார். உங்களுக்கான வாசல்களை ஆண்டவர் திறக்கிறத உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஆமென். உங்களுக்காக ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற பாதை ரொம்ப புதிய விதமா இருக்கும். அவருடைய கையிலே இருக்கும் போது நாம் முழுமையாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். நம்முடைய இஷ்டத்துக்காக நம்ம செயல்படும் போது நம்ம சில நேரத்தில் கொஞ்சம் தான் பயன்பட முடியும், கொஞ்சம் தான் பயன்பட முடியும். ஆனா அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம மாறிட்டோம்னா நம்ம நிறைய பயன்படலாம். இன்னைக்கு எல்லாரும் இந்த பாட்டை பாடிட்டு என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய இஷ்டம் என் வாழ்க்கையில நடப்பதற்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் இனி எதிர்த்து பேச மாட்டேன், நான் இனி அதையும் இதையும் யோசிக்க மாட்டேன், நான் அங்கே இங்கேயும் கால் வைக்க மாட்டேன். நான் உங்கள் கையில் அடங்கி இருக்கிறேன், உங்கள் கையில் அடங்கி இருக்கிறேன். நீங்கள் என்னை கொண்டு போங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவரே. ஆமென். உங்களுக்கு என்ன வாய்க்குதோ, என்ன கைக்கு நேரிடுகிறதோ அதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது கர்த்தரால் அது வாய்க்கும் என்று நான் நம்புகிறேன்.